வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன். வாழ்க்கை ஒரு போராட்டம்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் அந்த போராட்டம் வெளியில் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. மகாபாரத போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் அடைஞ்ச அதே தயக்கமும் பயமும் குழப்பமும் இன்னைக்கு நமக்கும் இருக்குது. அப்போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன அந்த ஞானம் இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். வாங்க கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, பார்த்தா, ஏன் இந்த தயக்கம்? நீ எதை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறாயோ, அது உண்மையில் உன்னுடையதே அல்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ ஒரு இடத்துல தேங்கி நின்னா அங்கே அழுகல் தான் மிஞ்சும். நீ ஏன் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுற? நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். அதை பற்றி யோசித்து நீ மாற்ற முடியுமா? இல்லை. எதிர்காலத்தை பற்றி ஏன் பயப்படுற? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாதது தான் வாழ்க்கையோட அழகு. நீ உன் கையில் இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறத நிறுத்து. உன் கையில் இருப்பது உன் கடமை மட்டும்தான். நீ செய்யும் செயலுக்கும் அது தரும் பலனுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்குது. அந்த பலனை எதிர்பார்க்காம நீ செயலை செய்யும்போது அங்கே கவலைக்கு இடமே இல்லை. வெற்றியை நீ தேடி போகாதே, உன் கடமையை சரியாக செய். வெற்றி உன்னை தேடி வரும். நண்பர்களே, கிருஷ்ணர் சொல்கிற இந்த உண்மை எவ்வளவு ஆழமானது. நாம் பல நேரங்களில் வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறோம், தேர்வில் தோல்வின்னு கலங்குறோம், உறவுகள் பிரியுதுன்னு அழுகிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை எதிர்க்காதீங்க, ஏற்றுக்கோங்க. முயற்சி மட்டும்தான் என் கையில், பலன் காலத்தின் கையில். இந்த எண்ணம் இருந்தாலே பாதி மன அழுத்தம் குறைஞ்சிடும். நேற்று நடந்த அவமானம் உங்களை செதுக்கிய ஒளி. நாளை வரப்போகிற வாய்ப்பு உங்களை உருவாக்கும் களம். இந்த நிமிடம்தான் உங்களுடையது, அதை முழுமையாக வாழுங்க. கிருஷ்ணர் சொன்னார், நீ எதற்காக அஞ்சுகிறாய்? யாரை கண்டு அஞ்சுகிறாய்? நீ பிறக்கவில்லை, நீ இறக்கவும் போவதில்லை. இந்த உண்மையை உணர்ந்தால் பயம் உங்களை விட்டு ஓடிவிடும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வருத்தங்களை மூட்டை கட்டி வைங்க. கடமையை உற்சாகமாக செய்ய ஆரம்பிங்க. மகாபாரத போர் அர்ஜுனனுக்கு தர்மத்தை நிலைநாட்ட உதவியது. இந்த வாழ்க்கை உங்கள் லட்சியத்தை அடைய உங்களுக்கு உதவும். இந்த தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணரின் அருள் எப்போதும் இருக்கட்டும். நன்றி.